லாங்குவேஜ்னா எதில் இது கஷ்டம்? எந்த லாங்குவேஜ் கஷ்டம்? ஃப்ரெஞ்சு தான் உங்கள் லாங்குவேஜா? ஆமாம் தான் தமிழ் கிடையாது. நான் தமிழ் எடுக்கல. குண்டு பைப்ல எப்படி கோர்த்து விடுது பாரு. என்ன அப்பான்னு சொல்லாதடா. என்னோட இரண்டாவது மகன் வந்து தமிழ் தான் பாடம் எடுத்து படிச்சுட்டு இருக்கிறாரு. எதனால் அவர் சொன்னாருங்கிறதுக்காக சொன்னார். 6ஆம் வகுப்பு வரைக்கும் தமிழ் பாடத்தை படித்துக் கொண்டிருந்தவர் 7ஆம் வகுப்பு வரும்பொழுது அவர் என்ன சொன்னாருன்னா, யூனிக் லாங்குவேஜ் நான் ட்ரை பண்ணி பார்க்கட்டுமான்னு சொல்லும்போது நான் சொன்னேன் தமிழ் மாதிரி வராது, சரி ட்ரை பண்ணி பாருன்னு சொல்லும்போது அதுதான் அவர் சொல்லியிருப்பாரு ஃப்ரெஞ்சு ரொம்ப டஃப் அப்படின்னு. அப்புறம் ஏன் பாஸ் அழுகுறீங்க? அது வலி வேற டிபார்ட்மெண்ட். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வந்து தமிழ் பாடத்தை தான் அவர் படித்துக் கொண்டிருக்கிறார். அவ்வளவுதான் நம்மள முடிச்சு விட்டீங்க போ. கேட்ட பையன் சார் இந்த பால்சாமி. கள்ளக்குறிச்சி விஷச்சாராய அந்த மரணங்கள் அந்த இதுல வந்து ஒரு முக்கியமான ஒரு நகர்வாக சிபிசிஐடி கிட்ட இருந்து கேஸ் வந்து சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கு. இந்த தீர்ப்பு வந்து மாநில அரசுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு. இது எதை காட்டுதுன்னா, சட்டம் ஒழுங்கு வந்து சீரான இடைவெளியில் சீரழிந்து வருகிறது. சட்டம் ஒழுங்கு என்னுடைய நேரடி கண்காணிப்பில் இருக்கு. நல்லா தான் மேம் பேசணும், அப்படியே வாழைப்பழம் மாதிரி பேசுவான் மேம். இவன் பேசுறத பார்த்தா எப்படியா பட்டவங்கள தான் உயிர்ந்துருவாங்க. பேசியே கவர் பண்ணுவான் மேம் இவன். என்ன சிரிப்பு ராஸ்கல், என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. உயர்நீதிமன்றம் காவல்துறையை ரொம்ப கடுமையாக சாடிய வகையிலே அவர்களுடைய கருத்துக்கள் இருந்தது. கல்லெறியும் தூரத்தில் அதெல்லாம் விற்கப்பட்டும், கள்ளச்சாராயம் விற்கப்பட்டும் கூட உங்களுக்கு தெரியலன்னு சொல்றதை எங்களால ஏத்துக்க முடியல. இல்லை நீ என்ன விளக்கம் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள என் மனம் மறுக்கின்றது. உதைப்பதற்குள் ஓடிவிடு. போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பக்கத்துல 50 அடி தூரத்துல வச்சு வித்தாங்கன்றது ஊரே சொல்லுதாங்க. அங்க யார் போனாலும் சொல்றாங்க. அங்க போயிட்டு வந்த ரிப்போர்ட்டர் சொல்றது எல்லாமே வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ரகசியம். அது நான் தூங்கிட்டேன், ஏற்கனவே மாநில காவல்துறையோட சிபிசிஐடி விசாரிக்குது. ஆனா இந்த 5 மாசத்துல யாராவது ஒரு திமுக எம்எல்ஏ, மாவட்ட செயலாளர் அவங்க கைது பண்ணாங்களா? விசாரிச்சிருக்கலாம், கைது பண்ணாங்களா? ஒரு போலீஸ்காரரை கைது பண்ணாங்களா? நல்லா இருக்க மாட்டானா? நீ டிக்டாக் பண்ற நல்லா இருக்க மாட்டானா தம்பி? நல்லாவே இருக்க மாட்டேன். அந்த சிபிசிஐடி ஒரு 4 பேர், போலீஸ்காரன் ஒரு 4 பேர், முக்கியஸ்தர்கள் திமுகவில் எம்எல்ஏ ரேங்க்ல இருக்கவங்களை யாராவது ஒரு 2 பேரை அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டிருந்தாங்கன்னா கூட சிபிஐ விசாரணைக்கு போயிருக்காது. நீங்க காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்றீங்கன்றதுக்கு இது ஒரு முக்கியமான உதாரணம். நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே, இன்னும் பயிற்சி வேண்டுமோ? அதுவே மாநில காவல்துறை மீது, தமிழக காவல்துறை மீது, முதலமைச்சரின் நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறையின் மீது தன்னுடைய அவநம்பிக்கையை மீண்டும் ஒரு முறை சென்னை உயர்நீதிமன்றம் இன்று இடைத்துரைத்திருக்கிறது. எனக்கு எதிரிங்க வெளியே இல்லடா, கூடவே இருக்கீங்க. இது தமிழக அரசின் தலையில் விழுந்த ஒரு குட்டு. கள்ளக்குறிச்சி கள்ளசாராய விவகாரத்தை சிபிஐ விசாரணைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் மாற்றி இருப்பது இந்த 3.5 ஆண்டு கால ஸ்டாலின் அரசாங்கத்துக்கு கிடைத்த மிகப்பெரிய கரும் புள்ளி. ஐ டோன்ட் கேர். நான் மட்டுமல்ல, நீங்கள் ஒவ்வொருவரும் ஐ டோன்ட் கேர் என்று சொல்லி நகர வேண்டும். இல்லை சார், இது காவல்துறையினுடைய இயலாமை அப்படின்னு எடுத்துக்கிறதா, இல்லை காவல்துறையினுடைய கட்டுப்பாடை ஒட்டுமொத்தமாக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வச்சிருக்கிறார் அப்படின்ற ஒரு பார்வை இருக்குல்ல, அது வந்து உண்மையாகவே முதல்வருடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கா அப்படின்ற கேள்வியும் சேர்ந்து வரும். யார் யாது கேட்கிற கேள்வியை பார்த்தா ரிப்போர்ட்டர் மாதிரி தெரியல. யார் அது? இதுக்கு தான் தனியாக ஒரு உள்துறை அமைச்சர் வேணுன்றது. எப்படிங்க இதெல்லாம் நடக்கும்? கள்ளக்குறிச்சி இன்சிடென்ட் நீங்கள் அதுவும் அசம்பிளி நடக்கும்போது கிட்டத்தட்ட உங்களுக்கு நடந்தது. அசம்பிளி நடக்கும்போது அது கள்ளசாராயம் காய்ச்சக்கூடாதுன்னு அந்த ஒரு புரிதல் கூட வந்து காவல்துறைக்கு இல்லை, இன்டெலிஜென்ஸுக்கு இல்லைன்னா இவங்களை பூரா ஊசி போட்டு கொண்டு வரணும் அப்படின்னு பேட்டி கொடுத்துருக்கேன். ஊசி போட்டு கொண்டு கடல் எல்லி போட்டணும். இவங்க இந்த பூமிக்கு தேவையில்லாத எக்ஸ்ட்ரா வெயிட், இவங்க தூக்கிட்டு சுற்றுறதுக்கு கஷ்டப்பட்டு சுற்றிட்டு இருக்கு பூமி. சரி, இதை பாருங்க, கள்ளச்சாராயத்தை முழுக்க ஒழிக்கிறது போலீஸோட வேலை மட்டும் இல்லைன்றதை நான் ஒத்துக்கிறேன். பொலிட்டிக்கல் லீடர்ஷிப்புக்கு, அரசியல் தலைமைக்கு, முதலமைச்சருக்கு, அமைச்சர்களுக்கு, கட்சிக்காரனுக்கு, ஆளும் கட்சிக்காரனுக்கு அதில் நிறைய பொறுப்பு இருக்கு. அதில் மாற்று ஆதரவு இல்லாமல் நடக்காது. கள்ளக்குறிச்சி இன்சிடென்ட்லேயே அங்கே போய் தடிக்க விழுந்தா அத்தனை பேரும் அங்கே லோக்கல்ல 2 டிஎம்கே எம்எல்ஏ பேரை தான் சொல்றாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். கிளம்ப வேண்டியதானே? அதான் துப்பிட்டில போக வேண்டியதானே? நீங்கள் ஏதோ ஒரு கனவு உலகத்தில் திராவிட மாடல் நாங்கள் நினைக்கிறது தான் நல்லது, நாங்கள் என்ன சொன்னது தான் இங்கே வந்து நாங்கள் அப்படியே தேனும் பாலும் ஓடுதுன்ற ஒரு கனவு உலகத்தில் இருக்கீங்க. நிச்சயமாக சட்டம் ஒழுங்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இந்த அரசுக்கு உருவாகிட்டு இருக்கு. நான் சொல்கிறத நீங்கள் உன்னிப்பாக கவனிக்கணும். உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறார். லா அண்ட் ஆர்டர் கொலாப்ஸ் நான் சொல்லலை, சட்டம் ஒழுங்கு முழுவதும் சீரழிந்து விட்டது என்று நான் சொல்லவில்லை. ஆனால் தைரியமா சொல்றான், சொல்லு, நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு, சொல்றா. சட்டம் ஒழுங்கு லா அண்ட் ஆர்டர் கொலாப்ஸை நோக்கி போகுது. சட்டம் ஒழுங்கு முழு சீரழிவை நோக்கி போகிறது.
அதற்கான அறிகுறிகள் தான் இவை எல்லாம். ஏன்னா ரெண்டுமே ஒரே சம்பவம் தானே, அதையும் பிரிக்கிறீங்க? சரி பிரிச்சுக்கங்க. காவல்துறையை தன் கையில் வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சருடைய அந்த ஒரு நிலை என்பது இன்று நெருக்கடிக்குள்ளாகுகிறது. என் நிலைமை ரொம்ப மோசமா இருக்குங்க, சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல. சட்டம் ஒழுங்கு தமிழகத்தில் வெகு விரைவாக சீரழிந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு உயர்நீதிமன்றம் வைத்த இந்த குட்டுதான் சாட்சி. முதலமைச்சரும் திமுக அரசும் விழித்துக் கொள்ள வேண்டிய நேரம் இது. ஆங்கிலத்தில் சொல்றான், they have to pull up their socks. ஒவ்வொருத்தருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சிடுறாசா. தங்களுக்கு தாங்களே பாராட்டு மழை தெரிவிச்சுக்கிட்டு, தங்களுக்கு நாளே புகழ் மாலைகளை சூட்டிக்கிட்டு, திராவிட மாடல் அரசு, சமூக நீதி, திராவிடியன் ஸ்டாக்கு, எங்க சாதனைகளை நாங்க தான் மிஞ்ச முடியும்னு ஒரு கனவு உலகத்துல அவங்க இருந்துட்டு இருக்காங்க. களத்துல நிலைமை வேற. ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் அந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. சரி என்ன உங்க கவர்மெண்ட் மிகப்பெரிய சிக்கலை நோக்கி போய்கிட்டு இருக்குது. நீங்க நினைக்கிறீங்க 26 மோடி எப்படி ஆப்கி பார் 400 பாரோ அந்த மாதிரி நீங்க வந்து 200+ 26 நமக்கு எதிரிகளே இல்லை, கண்ணுக்கு எட்டின வரைக்கும் நம்ம தான் நினைக்கிறீங்க. தயவு செஞ்சு கனவு உலகத்துல வாழாதீங்க. இன்னைக்கு கூட திமுக உயர்மட்ட குழு கூட்டத்துல சாதனைகளை கொண்டு போய் பேசுங்க, தேர்தல் பணியை இப்பொழுதே இந்த நிமிடமே தொடங்குங்கள்ன்றாரு முதலமைச்சர். எப்படி சார் தொடங்குவீங்க? இன்னும் 1.5 வருஷம் இருக்கு சார் எலெக்ஷனுக்கு. நியாயமா நியாயமா? அப்ப நீங்க கனவு உலகத்துல வாழ்றீங்க. உங்க கவனம் பூரா 26 ஜெயிக்கிறதுல இருக்குது. இப்ப கவனம் அது கிடையாதுங்க. இங்க நிர்வாகம் சீரழிஞ்சுக்கிட்டு இருக்கு. எல்லா துறையும் இன்னைக்கு மோசமா இருக்குங்க. சுகாதாரத்துறையில எவ்வளவு பிரச்சனை உங்களுக்கு தெரியும். என்ன தேடுறாங்க? ஐசியூல இருக்குன்னு ஜூனியர் கட்டுரை எழுதுறான். நம்ம அதை தொடர்ந்து பேச போறோம். ஆமா, அதுக்கு பிறகு வந்து டிரான்ஸ்பார்மர் ஊழல் 370 கோடி வந்து இன்னைக்கு மறுபடியும் விஸ்வரூபம் எடுக்குது. 400 கோடி ரூபாய் அளவிற்கு மின் மாற்றி வாங்கியதுல ஊழல். அதானி நிறுவனத்திற்கும் தமிழ்நாடு மின்சார வாரியத்துக்கும் எந்த விதமான நேரடி தொடர்பும் இல்லை. ஓரளவுக்கு விவரம் தெரிஞ்ச எங்கள்கிட்ட இவ்வளவு பொய் சொல்றிய, ஒன்னும் தெரியாதவன்னா அவன் பக்கத்துல வந்து நின்றான்னா போட்டு செந்தில் பாலாஜி அவர்கள் அதானி நிறுவனத்தோடு ஒப்பந்தம் செய்யப்படவில்லை என்று முழு பூசணிக்காயை சோற்றில் மறைக்கும் வேலையை அவர் செய்து கொண்டிருக்கிறார். இதற்கு சிறை செல்வதற்கு முன்பு அவர் அவரது துறையில் எப்படி கொள்ளையடித்தாரோ அதே கொள்ளைகளை செந்தில் பாலாஜி அவர்கள் மீண்டும் இந்த முறையும் தொடங்கியுள்ளார். காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். இன்னைக்கு 26 வெற்றியா தோல்வியான்னு பேச வேண்டிய அவசியமே இல்ல. நிர்வாகத்துல இவ்வளவு சிக்கல் வந்திருக்காங்க. சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது இல்ல. அப்ப இதுக்கு என்ன பதில்? நான் கேட்காத மாதிரி இருக்குல்ல, அதே மாதிரி நீயும் கேட்டும் கேட்காத மாதிரி இருக்கு. இன்னைக்கு என்ன 2 இன்சிடென்ட் நடந்தது இல்ல. பள்ளி ஆசிரியை கொல்லப்பட்டிருக்கிறார், ஒரு வழக்கறிஞர் கொல்லப்பட்டிருக்கிறார். நீதிமன்ற வளாகத்தில் வழக்கறிஞர் தலையில் மர்ம நபர் வெட்டியதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இரும்பு கரம் கொண்டு தடுக்கப்படும். தஞ்சை அரசு பள்ளியில் ஆசிரியை ரமணி என்பவர் குத்தி கொலை செய்யப்பட்டுள்ளார். சூப்பரா இருக்கு உங்க ஆட்சி, நீங்க தான் நிரந்தரம். சூப்பரா இருக்கு உங்க ஆட்சி, நீங்க தான் நிரந்தரம். கவனிங்க, போன வாரம் ஒரு டாக்டர், இந்த வாரம் ஒரு வக்கீல் கொலை, ஒரு பள்ளி ஆசிரியை கொலை. ஒரு டாக்டர், ஒரு வக்கீல், ஒரு ஸ்கூல் டீச்சர். விளங்கும்டா நாரப்பயல. அதுவும் பெரும்பாலான குற்ற சம்பவங்களுக்கு அரசுக்கு ஆதரவாக பேசுபவர் கொண்ட கருத்து என்னன்னா, அதெல்லாம் ஒரு தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளின் பேர்ல வந்து நடக்கிற கொலை சம்பவங்கள். உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம். இந்த வீடியோ பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்டில் போடவும், அப்புறம் பறக்காமலே போட்டிருந்த வரட்டாமாம் வீடுறதே வரண்டா சின்னசாமி. Hey guys, this is your editor. வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க அண்ட் கமெண்ட் செக்ஷனில் ஒரு ஹார்ட்டிங் அல்லது ஒரு ஸ்மைல் தெரிக்க விடுங்க பார்ப்போம். இப்ப எனக்காக நீங்க ஒரு குத்துனா குறைஞ்சா போயிருவீங்க. சரி பாசக்கரப்ப ஒரே ஒரு குத்தி விட்டு போவோம். வாடாங்க. போதுமில்லடா போடா.